உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு. 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 எப்படி என் சாமர்த்தியம்? ஒரு ஓட்ட நம்ம பக்கம் எவ்வளவு நைஸா இழுத்த. அறிவு கெட்டவனே, அந்த பொண்ணுக்கு 12 வயசுதான். 21 வயசுக்கு மேலதான் ஓட்டுரிமையே. அமாவாசை வாழ்க. அமாவாசை வாழ்க. அமாவாசை வாழ்க. இது எப்படி? இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்னமோ? என்னதான் செய்ய சொல்றீங்க? நீ வெறும் கும்பிட்டுக்கிட்டு வாயா. அமாவாசை 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 அமாவாசை. ஐயோ, வணக்கம்மா. நேற்று நடந்த இடைத்தேர்தலில் திரு அமாவாசை அவர்கள் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து நின்ற திரு பெரியசாமி அவர்களை தோற்கடித்தார். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேச வர சொன்னீங்களாமே? அது ஒண்ணு இல்ல. இந்த கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால எக்கச்சக்கமா புறம்போக்கு நிலம் இருக்கு. அங்க எங்க மாமியார் பேர்ல ஒரு சேமியா ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் குடிசையை போட்டு குடியிருக்காங்களே. ஏய், அதுக்காகத்தானடா உங்க அப்பனை எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறேன். அமாவாசை, இன்னும் 2 நாள்ல அந்த குடிசைங்கள்லாம் காலி பண்ணிடணும். ஐயா ஐயா ஐயா, சாமான் வெளியில போடாதீங்க. ஐயா ஐயா ஐயா, உங்க கும்பிடுறேன் ஐயா. ஐயா 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 ஐயா, மானே உடைக்காதீங்க. ஐயா 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 ஐயா. ஐயோ, நானே ஐயா சாமான்லாம் வெளியில போடாதீங்க. ஐயா ஐயா விடுங்க. ஐயா ஐயா ஐயா, உங்களை கெஞ்சி கழுவுங்க. ஐயா 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 ஐயோ ஐயோ ஐயா ஐயா, கூரைய பிடிக்காதீங்க. ஐயா கிட்ட வந்து பண்ணாதீங்க. ஐயா ஐயா விடுங்க. ஐயா ஐயா, உங்க ஆளுங்க சாமான்களெல்லாம் போட்டு உடைச்சு குடிசையெல்லாம் பிரிக்கிறாங்க. வேண்டான்னு சொல்லுங்க ஐயா, தயவு பண்ணி சொல்லுங்க ஐயா. குடிசையெல்லாம் பிரிச்சாதாயா நான் ஃபேக்டரி கட்ட முடியும். அப்ப நாங்க எங்கேயா போறது? சுடுகாட்டுக்கு போங்க. மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார். அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை. என்னப்பா எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க? மகளிர் நீ வரலையா? ஏன் வரல? என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா? மகளிரா நீ? மகளிர். ஏ ராசா, எப்படி இருக்க? அப்படியே கிட்ட வந்த பிச்சிருவேன். பாப்படுவா. ஏ ராசா, இருங்க இருங்க, வந்துடுறேன். வர்றேன். எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்கிறாங்க. எதுக்கு வேணாங்கிற? நான் ஒரு நாயுங்கோ, நன்றி உள்ள நாயுங்கோ. என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. காமாட்சி. என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. மீனாட்சி. நியாயப்படி மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும். போடுங்கோ போடுங்கோ. பழனி முருகா, எல்லாம் உன் அருள். உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது. ஆடுது. ஆடுட்டு. யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க? வந்து போடுங்கப்பா. அண்ணா போடுங்க, அப்பா போடுங்க, பெரியவரா போடுங்க. அம்மா ஐயோ. வாடா கண்ணா, உள்ள போலாம். வா டாவா. இப்ப நான் அமைச்சரே. அமைச்சர உள்ள வாங்க. இன்னும் என்னமோ ஒண்ணு குறையுதே. மாண்புமிகு போடுறது. மாண்புமிகு அமைச்சரே உள்ள வாங்க. அதான் அதானே. நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி, எல்லாம் விதி, எழுதி வச்ச விதி. ஓ சப்பா. நம்ம எதிரில நிக்க கூட மாட்டான். இப்ப நாம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்து இருக்கிறான்.
யோ யோ அமாவாசை. சு, அமாவாசையா? அது அப்போ. இப்போ அமைச்சர் ஆள வந்தார். சோழ வந்தான்ல, சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த, இப்போ ஆள வந்தார் ஆயிட்டியா? ஆமா, அமைச்சர் ஆள வந்தார். ஆள வந்தார். விஸ்வநாதா, உட்கார். பேரை சொல்லி கூப்பிடுறான். ஏயா நிக்கிற? ஐயோ, உட்கார்லனா ஏன்டா நிக்கிறேன்னு கேட்டுருவோம் போல இருக்க. இத வந்துட்டேன். ஏண்டா விஸ்வநாதா? விஸ்வநாதா, நடந்தது நடந்து போச்சு. மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு. உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது. மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும். அந்த கலெக்டரை இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும். ஏப்பா விஸ்வநாதா, உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறிய உன் மண்டையில மசாலா இருக்காப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கியிருப்பனா? இல்ல, இல்லவே இல்ல. மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். எப்படி? அருமையான ஐடியா அமாவாசை. அத அமைச்சர் ஆள வந்தார். இந்த பத்திரிக்காரங்களுக்கு எல்லாம் என்னமோ பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிகைக்காரங்க இடம். உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கா? பத்திரிகைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு. நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு. அமாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை, அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர், உடனே ஏற்பாடு பண்ணு. சார், இதனால் நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. ஏத்து பேசாத. மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செலவு வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர், யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செலவு வைக்க சொல்ல போறேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல? நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதையெல்லாம் பேப்பர்ல போடாதீங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வரேன். யோ, என்னைய பெரிய மீட்டிங்? நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் பாக்குற. நாங்க மீட்டிங் போட்டு தான் பதவிக்கே வந்திருக்கோம். உன் பையன் செஞ்ச தப்புக்கு என்னைய பதில் சொல்ற? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ அம் அப்சல்யூட்லி இக்னோரன்ட் அபௌட் இட். உன்ன இந்த இங்கிலீஷ் பேசிடுவீங்க. இதுக்கு தான் படிக்காத ஆளுங்களை கலெக்டரா போடணுங்கிறது. நீ மீட்டிங்க போ. கலெக்டரா, ஒண்ணு மறந்துடாத. இவர் பில்டிங் அடிச்ச ஒன்ன என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அரசியல் ரீதியா சந்திக்கிறேன். We will meet. யோ, பாத்தியா ஐயா, இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்டு போறான் ஐயா. அவன் மன்னிப்பு கேட்டு போல, உன்னை சந்திக்கிறேன்னு சவால் விட்டு போறான். இதுக்கு தாயா இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது. விஸ்வநாதா, ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணு. அட பாவி, உன்னை நான் மந்திரி ஆக்கின, நீ என்ன மாமாவாக்கிட்டிய. மதுரை வீரா, நீதான் என்ன காப்பாத்தணும். ஹலோ, ஹோம் மினிஸ்டரா? நான் சத்துணவு அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேன். பிரதர், நான் நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு சத்துணவு போடுறேன். என் ஒரே புள்ள ஜெயில கழி திங்கிறான். அவனை எப்படியாவது விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். ஆளவந்தான், இந்த விஷயத்தில் தலையிட்டா என் பதவியே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உன் பேர் கெட்டு போயிருக்கு. தயவு செய்து போனை வச்சிரு. ஹோம் மினிஸ்டர் என்னங்க சொன்னாரு? விஸ்வநாதா, ஆண்ட விரிச்சிட்டான் ஐயா. ஆண்ட விரிச்சிட்டானா? கைய விரிச்சிட்டான் ஐயா. சொந்த மகனையே காப்பாத்த முடியல, அப்புறம் எதுக்கு பட்டம் பதவி? ஐயோ, இந்த கேஸ்ல என் பையன் வேற மாட்டி இருக்கிறான். போலீஸ் எந்த நேரத்துல என்ன செய்யுமோ?
என் வயித்துல டைகரை கரைச்சா மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? புளிய கரைச்சா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஹலோ, வணக்கங்க, வந்துருங்க, நமஸ்காரங்க. இருக்கிறாருங்க. யோ, சீஃப் மினிஸ்டர் பேசுறாரியா? என்னது சீஃப் மினிஸ்டர்? நான் இல்லன்னு சொல்றியா? நான் இல்லன்னு சொல்றியா? சொல்லிட்டேயா? அட போங்கப்பா, பெரிய தொல்லை பிடிச்ச ஆளுங்களா இருக்கீங்க. சொல்லிட்டேன், வாயா. இப்பதான் என் வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. நீ விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்கிறீங்க. இதோ வராருங்க. வந்துட்டாருங்க. ஐயா. ஹலோ, நான் அமாவாசை பேசுறேங்க. அமைச்சர் ஆள வந்தாருன்னு சொல்லியா? அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேங்க. அமைச்சர் சொல்லக்கூடாதுங்களா? அப்போ மந்திரின்னு சொல்லலாங்களா? அதுவும் சொல்லக்கூடாதுங்களா? ஏன் இப்படி சாஞ்சிட்ட? நான் எங்க சாஞ்சேன்? எல்லாரும் என்ன சாச்சிட்டானுங்க. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுமா, இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? தள்ளி நில்லையா? அமாவாசை. மை நேம் இஸ் ஆளவந்தார். ஆள வந்தார்லாம் 3 நிமிஷத்துக்கு முன்னால. இப்ப வெறும் அமாவாசை. காமாட்சி, என் கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட. அமாவாசை, பொட்டி எடு. எதுக்கு? அதே ஆலமரத்தடி, பழைய வேலை. கேங்க கேங்க. நான் தான் முதல் கஸ்டமர். உனக்கு பண்ண மாட்டேன் சார். நேர்ம பத்திரிகையில அந்த சத்தியம் உங்களை பத்தி என்ன எழுதிருக்கான்னு பாருங்க. இப்படி குடியா. ஆள வந்தார் மந்திரி பதவியிலிருந்து கல்தா. ஏன் மந்திரி பதவி கல்த் ஆகிறது இவனுக்கு எப்படியா தெரியும்? அவசரப்படாத, மேற்கொண்டு படிக்கிற. இதை தொடர்ந்து அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. அநேகமாக ஆள வந்தார் முதலமைச்சர் ஆகலாம். என்னையா இது? யோ, நீ போ. பாயா. யோ விஸ்வநாதா, அந்த சத்தியம் பைய புத்திசாலி. விவரம் இல்லாம எழுத மாட்டான். வா போய் அவனை பாப்போம். முப்பாத்தம்மா, என் மூக்க நீ அறுத்துட்டியே. வெறும் அமைச்சரா இருக்கும் போதே இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுவான். முதலமைச்சரா வேற ஆயிட்டா என் கதி அதோ கதிதான். நீங்க இங்க வருவீங்கிறத நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா எனக்கு பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியும். எப்படி? இதுக்கு முன்னால கிளிஜோசியம் பார்த்துட்டு இருந்தியா? கொஞ்சம் சும்மா இருப்பா. சரிப்பா. ஆமா, ஆள வந்தார் முதலமைச்சர் ஆவார்னு பத்திரிகையில எழுதி இருந்தியே, அது எப்படி? உங்களுக்கு சைக்காலஜி தெரியுமா? எனக்கு எல்லா காலேஜும் தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நீ சொல்லு. சொல்றேன். இப்ப இருக்கிற முதலமைச்சர் மேல பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. எப்படியாவது அவரை கவுத்தணும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எம்எல்ஏக்களை எப்படியாவது உங்க பக்கம் இழுத்துறணும். எப்படி? காசை கொடுத்து இழுத்துருங்க. எத? பழனி தங்கத்தேரியா? யோ, எம்எல்ஏக்களை சொன்னையா, அப்பதான் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த பாருங்க, நேரு வழியிலயோ குறுக்கு வழியிலயோ நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அதை வித்தாலும் சரி, அடமானம் வச்சாலும் சரி, அந்த பணத்துல எம்எல்ஏக்களை விலை பேசிருங்க. விலை பேசி அந்த எம்எல்ஏக்களை உங்க பக்கம் இழுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் முதலமைச்சர். மிச்சம் மீதி இருக்கிறது 5 பேரு தான். அவங்க கிட்டயே நான் வியாபாரம் பேசி முடிச்சிட்டேன். நாம 2 பேரும் நேரா மெட்ராஸுக்கு போறோம். அவங்க கிட்ட காசை கொடுக்கிறோம். அந்த 5 பேரையும் நம்ம பக்கம் இழுக்கிறோம். மந்திரி சார் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். என்ன விஷயம்? உங்க பெட்டியை கொஞ்சம் செக் பண்ணணும். பொட்டி நல்லா தான் இருக்கு. நீ ஒண்ணு செக்அப் பண்ண வேண்டாம். நான் என் கடமையை தான் செய்யறேன். யோ இன்ஸ்பெக்டர், மந்திரியோட பொட்டியை செக் பண்ண உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதிகாரம் கொடுக்கல. அவசரமா போன்ல தகவல் வந்துச்சு, இந்த பெட்டியில வெடிகுண்டு இருக்குதுன்னு. இருக்கட்டுமே, வெடிச்சா நான் தானே சாக போறேன். சிலை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நீங்க விமானத்துல ஏறினதுக்கு பின்னால வெடிச்சா எல்லாருக்கும் ஆபத்தாச்சே. அப்ப நாங்க விமானத்துல போகல, வீட்டுக்கே போறோம். பாப்பா. யாப்பா? ஐயோ அமாவாசை, கை நாட்டு போடுற உனக்கே இவ்வளவு மூலன்னா காக்கி சட்டை போட்ட இவருக்கு எவ்வளவு இருக்கும்? யோ, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மந்திரி சபை அமைக்கலாம்னு ஐடியா கொடுத்ததே நீதானப்பா? இது நானும் இவரும் சேர்ந்து ஆன நாடகம். சப் இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட்.